இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னாக்க, 2ஆம் இடத்துல உண்டான குரு பகவான் திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வார். 11ல் சனி பகவான் இருக்கார். இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு உண்டான காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 1/1/2026லேருந்து 31/12/2026க்குள்ளார மேக்குள்ளார நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 31/12/2026க்குள்ளார நல்லபடியாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த 2026 ஆண்டு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைகளுக்கு நாம் படித்த படிப்புக்கு உண்டான வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை மாணவர்களுக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டெபுடேஷன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி தொடங்கி கடையை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி வியாபாரத்தில் மேன்மையான அலையை நடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர அரசியல் பணி செய்யக்கூடியவங்களுக்கு அரசுக்கும் உங்களுக்கும் உண்டான கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி இந்த காலகட்டங்களில் அரசோட அனுகூலமாக இருந்து உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு 2024 பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம்.